ஸ்மால் டாக்னு சொன்னா அது வெறும் வார்த்தைங்க மட்டும் இல்லீங்க. அது ஒரு வைபா குடுக்கறது, மத்தவங்கள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது தான். நம்ம பேசுற விதம் தான் எல்லாத்தையும் பாதிக்குது. நம்ம வேலை, நட்பு, உறவுகள்னு எல்லாமே. ஹவ் டு டாக் டு எனிஒன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல 92 சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்கு. நாம எப்படி நல்லா சோஷியலைஸ் பண்ணலாம்னு. அதுல 20 டிப்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். முதலாவது, அந்த ஃப்ளடிங் ஸ்மைல். சும்மா டக்குன்னு சிரிக்காம ஒரு நிமிஷம் அவங்க முகத்தை பார்த்து அப்புறமா ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுங்க. அது ரொம்ப ரியலாக இருக்கும். அடுத்தது, ஹேங் பை யுவர் டீத். ஒரு நூல் நம்ம பல்லுல இருந்து மேல இழுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அப்போ நீங்க நேரா நிப்பீங்க, ஷோல்டர்ஸ் எல்லாம் பின்னாடி போயிருக்கும், சின் லைட்டா மேல இருக்கும். அது உங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா காட்டும். புதுசா யாரையாவது மீட் பண்ணும்போது ஹலோ ஓல்ட் ஃப்ரெண்ட்னு ட்ரை பண்ணுங்க. அவங்க ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்லியரா தெரிவிங்க. ஃபிட்ஜெட் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. சும்மா கை கால் ஆட்டுறது, நகர்றது எல்லாம் நீங்க நர்வஸா இருக்கீங்கன்னு காட்டும். அவங்க மூட்க்கு ஏத்த மாதிரி நீங்களும் இருங்க. அவங்க எக்ஸைட்டடா இருந்தா நீங்களும் அந்த எனர்ஜில இருங்க. அவங்க சில்லா இருந்தா நீங்களும் ரிலாக்ஸ்டா இருங்க. வேர் வாட்ஸ் இட், உங்க மேல ஏதாவது யூனிக்கா இருக்கட்டும். ஒரு கூல் பின் இல்ல பிரைட்டான ஸ்கார்ஃப் மாதிரி. அப்போ மத்தவங்களுக்கு பேச ஆரம்பிக்க ஒரு ரீசன் கிடைக்கும். போரிங் ஆன்சர்ஸ் கொடுக்காதீங்க. சும்மா மடுரைன்னு சொல்றதுக்கு பதிலா டெம்பிள் சிட்டின்னு சொல்லப்படுற மடுரைன்னு சொல்லுங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யூஸ் த ஸ்விவ்லிங் ஸ்பாட்லைட். அவங்கள பத்தி நிறைய பேச விடுங்க. பேரட்டிங் ட்ரை பண்ணுங்க. அவங்க கடைசியா சொன்ன சில வார்த்தைகள் அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்போ அவங்க இன்னும் பேசுவாங்க. என்கோர். யாராவது முன்னாடி ஒரு கூல் ஸ்டோரி சொல்லி இருந்தா அதை திரும்ப சொல்லுங்க. உங்க வோகாபுலரியை பர்சனல் திசாரஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மீ டூன்னு சும்மா சொல்றதுக்கு பதிலா கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ற மாதிரி ஏதாவது கேளுங்க. டிச் பண்ணுங்க. அந்த யூசுவல் ஸ்மால் டாக்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருங்க. எக்கோயிங் யூஸ் பண்ணுங்க. அவங்க முன்னாடி சொன்னதை திருப்பி சொல்லுங்க. அப்போ நீங்க கவனிச்சீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ட்ரை ப்ரீமெச்சூர் வி திங்க் அலைக்னு சொல்றது அவங்கள கனெக்ட் பண்ண வைக்கும். இன்ஸ்டன்ட் ஹிஸ்டரி. சீக்கிரமே ஏதாவது காமனா இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிங்க. அப்போ நீங்க அதை லேட்டர்ல பேசலாம். ஆக்சிடென்டல் காம்ப்ளிமெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது நேச்சுரலா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. இவெண்ட்ஸ்ல மிங்கிலிங்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. மஞ்சிங்க்கு இல்ல. உங்க கைகளை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியா சேட் பண்ணலாம். கேள்வி தடுக்குமாட் பண்ணுங்க. எம்டி தேர் டேங்க்ஸ். நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கருத்தை முழுசா சொல்லட்டும். ஸ்மால் டாக்ங்கிறது எல்லாமே ஈஸியாவும் நேச்சுரலாவும் இருக்கணும்ங்கிறது தான். இது அந்த புஸ்தகத்துல இருக்கிற 20 ட்ரிக்ஸ் மட்டும் தான். மொத்தம் 92 இருக்கு. உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஒரு காமெண்ட் போடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு